இதை பாருங்கள், இது வந்து இந்த சாரீ தான். இது உங்களுக்கு பார்த்தா ஒரு மாதிரி லைட்டாக ஏதோ இந்த மாதிரி இது இந்த ஆஷ் கலர் தான். இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ப்ளூ மாதிரி தெரியுது. நான் எப்படியோ தள்ளி கூட வச்சு பார்க்குறேனே, அப்போ கூட ப்ளூ மாதிரி தான் தெரியுது. ஆஷ் கலர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஆஷ் கலர் இது. சரிங்களா, எனக்கு என்ன எப்படி பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது. ஸோ இது ஆஷ் கலர், ப்ளூ கிடையாது. இதில் பார்க்கும்போது ப்ளூ மாதிரி தெரியுது. இது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸ் டேனா எப்போ பிரச்சனையோலையே ஒரு சாரீ எடுத்து அது எடுத்து இது எடுத்து சரியாக இல்லாமல் ஒரு வழியாக வந்து சாரீ வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்தது எங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால தான் நாங்கள் ஃப்ரைடே போய் அதை மாற்றுறதுக்காக போயிருந்தோம். ஸோ அதனால் மாற்றி இது வாங்கியாச்சு. ஆனால் எல்லாராலையும் இந்த சாரீ கட்ட முடியாது. அவங்க வாங்கும்போதே வந்து இதை வந்து யோசிச்சுருக்கணும், எல்லாருக்கும் கட்ட முடியுமான்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஆர்கன்ஸா மெட்டீரியல். இதில் கட்டுறவங்கெல்லாம் வந்து சாதாரணமாக அவங்க அப்படியே எடுத்து கட்டிக்கிற மாதிரி பூனம் சாரீ மாதிரி தான் கட்டுறவங்க. இந்த வயிறு கொஞ்சம் பெரிய வயிறு, உடம்பு கொஞ்சம் பெரிய உடம்பெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த சாரீ வந்து செட்டே ஆகாது. அவங்களால கட்டவும் முடியாது. அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக கட்டுறது தான் விரும்புவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக சாரீ வந்து கட்டவும் செய்யணும், நல்லா அயன் பண்ணணும், அப்போ தான் ஒதுங்கும். அதெல்லாம் யாரும் வந்து எனக்கே அது கஷ்டம்தான். ஒவ்வொரு தடவையும் அயன் பண்ணி அதுவும் அயன் பண்ணினா நான் நார்மல் அயனிங் கிடையாது. இது வேறு மாதிரி அயன் பண்ணணும். இது அந்த மாதிரி அயன் பண்ணி கட்டினா தான் ஒரு ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒதுக்கமாக இருக்கும். ஸோ இதை இப்போ வாங்கியாச்சு. இன்னும் கட்டுற அன்னைக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்றது தெரியல. அதனால் நானும் இது வாங்கி இன்றைக்கி போய் கடையில் போய் அதுக்கு ஃபால்ஸ் எல்லாம் வச்சாச்சு. இதை இப்போ மிஷினில் வச்சு ஃபால்ஸ் வச்சாச்சு. நான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். என்னால் வீடியோ நிறைய வேலை, இன்றைக்கி கடைக்கு போகிற வேலையும் இருந்துச்சு, வீடு க்ளீன் பண்ணுற வேலையும் இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிஞ்சு இப்போ வீடியோ போடும்போதே மணி 10க்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வாங்கினும் போதே இன்ஸ்கர்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால இதுக்கு இன்ஸ்கர்ட் வந்து கட்டாயமாக நம்ம கொஞ்சம் மேட்சாக போடலைன்னா கூட இது வந்து நல்லா இருக்காது இந்த சாரீக்கு. அதெல்லாம் தான் நான் சொல்கிறேன். நான் எல்லாருமே வந்து அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. உள்ள இன்ஸ்கர்ட்லாம் தெரியும். அது சரி பார்ப்போம், அன்றைக்கி விமென்ஸ் டே அன்னைக்கு எப்படின்றது பார்ப்போம். ஒவ்வொருத்தர் கமெண்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறமா நான் இந்த அன்னைக்கு விமென்ஸ் டேக்காக ஒரு 2 ஸ்டட்டு போய் எதோச்சியாக போய் பார்த்தேன்னா வாங்காமல் விடுவேனா நான். அதனால் இந்த ஸ்டட்டு போய் வாங்கினேன். இதை பாருங்கள், இது வந்து பிளாக்கில் ஒயிட்டு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஆஷ் கலருக்கு பிளாக் போட்டால் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒயிட்டும் வந்திருக்கனால எந்த அளவுக்கும் தெரியல. ஆனால் சாதாரணமாக இந்த ஸ்டட்டை நான் போட்டு பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டிசைனும் சரி, இந்த இதுவும் சரி, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ப்ளூ ஒன்று வாங்கினேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக. ஒருவேளை இந்த ஆஷ்க்கு ப்ளூ செட் ஆகுமான்னு பார்க்குறேன். அது நான் அன்றைக்கி சாரீ கட்டிட்ட பிறகு தான் தெரியும், பிளாக் போடலாமா ப்ளூ போடலாமான்னு. சரிங்களா, ஓகே, அன்றைக்கி விமென்ஸ் டே அன்றைக்கி பார்க்கலாம்.